வணக்கம், you're watching Rakesh Udan with me, Rakesh Raghunathan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக். முக்கியமா வந்து பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லி. இதுக்கு பேர் வந்து வாழைக்காய் வடை. இது எப்படி எனக்கு இந்த ரெசிபி வந்ததுன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். பட் இதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும்னா ஒரு 2 வாழைக்காய், ஓகே, மீடியம் சைஸ் வாழைக்காய் 2. இது உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். சும்மா ஒரு 2 விசில் வச்சுக்கோங்களேன் குக்கர்ல. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்திருக்கேன். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து துருவின தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சது, ஒரு பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், வறுத்த ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 2 டீஸ்பூன் வந்து மைதா ஆர் கோதுமை மாவு எது வேணா யூஸ் பண்ணலாம். அப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. ஆல்ரைட். ஸோ இது பண்றது வந்து இட்ஸ் வெரி ஈஸி. முதல்ல வந்து இந்த வாழைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாழைக்காய் வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அப்படியே வந்து அந்த வாழைக்காக்க வந்து அந்த கோலா உருண்டை அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப நைஸா மேஷ் பண்றது அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் 1-2 இருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இதுல இந்த உருளைக்கிழங்கு, ஓகே, உருளைக்கிழங்கு வந்து இட்ஸ் லைக் அ பைண்டர் வச்சுக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் ஒரு உருளைக்கிழங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு. மேபி மனசு தோணிக்கிறோம், அப்புறம் கூட மாத்திக்கலாம். So அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு you pretty much need to add all these things. இந்த தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் மெயினா வந்து இந்த வெங்காய பேஸ்ட். அது வந்து நிறைய பேர் நீங்க நினைச்சுக்க வேண்டாம், இது வந்து இங்க ஐயோ பச்சை வாசனை வருமா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். வரவே வராது. you'll be surprised. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, அப்புறம் இந்த இஞ்சி பேஸ்ட், ஓகே, அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மிச்சப்படி ஜீரகத்தூள், தனியா தூள், அப்புறம் இந்த கரம் மசாலா. அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மைதா இது வந்து நல்லா பைண்ட் பண்ணிக்கோ, அது கொஞ்சம், அப்புறம் உப்பு அண்ட் சர்க்கரை. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி அன்யூஷுவல். அதாவது சவுத்துல வந்து இந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்றது, தேங்காய் ஆட் பண்றது அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கரம் மசாலா ஆட் பண்றது இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. இது ஆக்சுவலா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கால்கட்டால, தமிழியன் தான், பட் ரொம்ப வருஷமா அவங்க ஆல்மோஸ்ட் 2-3 ஜெனரேஷன்ஸா கால்கட்டால இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பெங்காலி அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து இது வந்து அங்க கால்கட்டா அந்த பெங்கால் சைட்ல பண்ற கொஃப்தா அப்படின்னு எனக்கு ஒரு ரெசிபி ஒன்று அனுப்பிச்சாங்க. பட் அந்த கொஃப்தா பண்ணி அதுக்கு ஒரு கிரேவி பண்ணி இந்த பால் மாதிரி பண்ணி ஆட் பண்ணலாம். பட் அந்த டேஸ்ட்டை விட எனக்கு என்னமோ இது வந்து இந்த கட்லெட்டா இல்ல அந்த வடையா சாப்பிடுறது ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வடை மாதிரி கையில தட்டி பொரிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உப்பு மெயினா சர்க்கரை ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். இதை வந்து நல்லா ரவுண்டா பண்ணி கட்லெட் மாதிரி பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒன்று பொரிச்சு ட்ரையும் பண்ணி பார்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் யுவர் வாழைக்காய் அந்த உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா கொஞ்சம் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஓகே. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. மேலே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அனல் அடிக்கும் உங்களுக்கு, பட் புகை வரக்கூடாது. ஓகே. ஸோ இட் இஸ் ரெடி. பொரிச்சுக்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா see how beautifully it is cooked. முக்கியமா இந்த மாதிரி பிரவுன் ஆகணும். ஓகே. ரொம்ப அப்படியே இந்த கோல்டன் பிரவுனுக்கும் கொஞ்சம் ஒரு பிரவுன் ஆகுதுன்னா ஒரு கிறிஸ்ப்னஸும் வரும். இப்போ we will drain this on a kitchen towel. எடுத்து வச்சுட்டு பாக்கியும் நான் அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போட்டு பொரிச்சுக்கிறேன். பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா உணவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அடையாளம் அப்படின்றது
ஒரு கம்யூனிட்டியில எப்படி எடுத்து அடாப்ட் பண்றாங்க, அங்க இருக்கிற லோக்கல் ரிசோர்சஸ், லோக்கல் ப்ரொடியூஸ், விளைச்சலை வச்சு என்னென்ன பண்றாங்கன்றது தான். ஸோ இது என்னதான் வந்து கல்கட்டா ஒரு பெங்கால்லேருந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் அமைச்சிருந்தா கூட இதை நான் எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அதை கொஃப்தால போடுவாங்க, பட் நான் கொஃப்தால அந்த கிரேவியில் போடுறதுக்கு பதில் இதை வந்து ஒரு ஸ்நாக், ஒரு ஃபிங்கர் ஃபுட். இப்போ யாரான வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னா ஒரு ஸ்நாக் மாதிரி ஆஃபர் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் modified it. That is the beauty about food. So இது வந்து இது பெங்கால்து, இது தமிழ்நாடுது, இது வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்ததுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த ரெசிபி இது வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். அடுப்பு அணைச்சிட்டு ஓகே, உள்ள வந்து இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. See how beautiful that is. அந்த வெங்காயம் பீசஸ் எல்லாமும் குக் ஆகி நடுவில் அந்த பச்சை மிளகா தெரிஞ்சு இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆஹா, வெரி வெரி சட்டில். ஐ கேரண்டி யூ இது நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு முதல்ல பார்க்கும்போது யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவன் வெங்காயம் பேஸ்ட் போடுறான், தேங்காய் போடுறான், பச்சை மிளகாய் போடுறான். பட் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு you will change your opinion. So go ahead, try this recipe and let me know how you liked it. I'll be more than happy to